ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ஆறுமுகத்துக்கிட்ட சஞ்சய் ஃபோன் பண்ணி, பைரவி என் வீட்டில் தான் இருக்கிறாங்க, உன்னை பிடிக்கல, சீக்கிரமாகவே உன்னை விட்டுட்டு எங்கிட்ட வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தா என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாம் பேசுகிறாங்க. ஆறுமுகம் பாவம் அதெல்லாம் கேட்டு ரொம்பவுமே அப்படியே எமோஷனலாகவும் கோவமாகவும் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிறத நான் நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது தான் வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பார்த்தா பைரவியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இல்லையா, அதனால் ஆறுமுகத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ ஆறுமுகம் ஃபோன் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா பைரவி எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லா வேலையும் அப்படியே செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா சிவா சிந்துவை காட்டுறாங்க. இப்போ சிவாவும் சிந்துவும் அந்த அதாவது மாலில் இருக்காங்க. அந்த இதில் லேட்டரில் எக்ஸ்லேட்டரில் மேலே ஏறி போகும்போது பின்னாடியே சிந்துக்கு பின்னாடி வந்து ஸ்னேகா தெரியாமல் நின்றுக்கிட்டு அவங்களோட புடவையை அந்த லேட்டரில் மாட்டி விட்டுறாங்க, அதாவது அந்த எக்ஸ்லேட்டரில். அது பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து சிந்து அப்படியே இழுத்து பிடிச்சி கீழே உழவு வச்சிருது. ஆனால் சிந்து கூப்பிட்றாங்க சத்தம் போட்டு, சிவா காப்பாற்றுன்னு. சிவா என்ன நினச்சிக்கிறாருன்னா, எப்பயும் போல் சிந்து வந்து விளையாட்டாக அதாவது கிண்டல் கலாட்டா பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது பார்த்தோம்னா சிந்து கீழே கிடக்குறாங்க. ஆனாலும் வந்து அப்படியே காப்பாற்றிடுறாருன்னு வச்சிங்களேன். ஆனால் இதெல்லாம் ஸ்னேகா பார்த்துக்கிட்டு ஏதாவது பெருசாக நடக்கும்னு நினச்சாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கல, காப்பாற்றிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது வந்து சஞ்சயை காட்டுறாங்க. எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி பைரவி வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் பைரவி கிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாம் அப்படியே விஷத்தை கேட்குற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஆறுமுகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது வந்து பொம்பளைங்க விஷயத்தில் வந்து ஆறுமுகம் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தோம் பைரவி சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நான் கிளம்புறேன், அதாவது அன்னபூர்ணி தேடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து பைரவி கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா சஞ்சய் அப்படியே மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க, நீ உன் வாயாலேயே வந்து ஆறுமுகத்தை ரொம்ப கெட்டவங்க பொம்பளை விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா ரூமில் வந்து இப்போ சிந்து வந்து ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க, கை காலெல்லாம் அடிபட்டுருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து அவர் டாக்டர் தானே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மருந்தெல்லாம் போடுறாரு. ஆனால் சிந்து வந்து காலெல்லாம் நீ மருந்து போடக்கூடாது போது, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் போடலையா, அப்பயும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், இப்பயும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ சிந்து வந்து அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா, தாலி கட்டினதுக்கப்புறமும் நான் உன்னோட ஒய்ஃப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லேயே இதெல்லாம் பேசிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடில். ஒரு கட்டத்தில் சிந்து வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, நான் உன்னை ஏமாற்றி தான் தாலி கட்ட வச்சேன், ஆனால் என்னை மன்னிக்க மாட்டியா அப்படிங்க கேட்கும்போது, தெரியாமல் செஞ்சதுக்கு தான் மன்னிப்பு இருக்குது, தெரிஞ்சே செஞ்ச துரோகத்துக்கு வந்து மன்னிப்பு கிடையாது, ஆனால் அதை நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து எப்பயும் போல் அப்படியே நார்மலாக தான் பேசிட்டு மாத்திரலாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சிந்து சொல்கிறாங்க, என்னோட உண்மையான அன்பால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோட காதலை நீ ஏற்றுக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.